நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு சாதிய படங்களாக வந்து குமிஞ்சிட்டு இருக்குது. அதாவது 80s வந்துச்சு, 90s வந்தாலும் கூட இந்த அளவுக்கு ஜாதி படங்கள் வந்ததில்லை. அது மட்டும் கிடையாது, இப்போது பல தரப்புகள் ஒரு பக்கம் ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றோர் அவங்களோட வழியை பதிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சமூகத்தை பற்றின பல கதைகளை எடுத்து படமாக விடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம முத்தையா, மோகன்ராஜ் மாதிரி ஆட்களும் பார்த்தீங்கன்னா எங்கள் சமூகத்தோட இருக்கக்கூடிய பெருமைகளையும் வீரத்தையும் வழியையும் பதிவு பண்ணுறோன்னு சொல்லி அவங்களும் இஷ்டத்துக்கு படங்களாக எடுத்து ஆடுறாங்க. இதுதான் இந்த 10-12 வருடமாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இப்போது இயல்பாகவே 2 குரூப்புக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சோசியல் மீடியா பார்க்கும்போது நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியா கூட ரசிகர்கள், ஆனால் மேடையிலேயே சக இயக்கங்கள் மாறி மாறி வந்து தாக்கிக்கிறதையும் பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் வந்து மோகன்ஜி தரப்பை வந்து என்னென்னா மேக்கிங்கே எனக்கு தெரியாது, அதாவது கிராஃப்ட்னா என்னென்ன தெரியாமல் படம் எடுப்பாங்க அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்ல, இதற்கு அடுத்தடுத்த மேடைகளில் மோகன்ஜி எதிர்வினையாற்ற இது மாதிரி பல சம்பவங்களை சொல்லிகிட்டே போகலாம். அதன் அடுத்த கட்டமாக சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிமாறனோட விடுதலை 2 படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கான ஓப்பனிங் பெருசாக இல்லை, வசூலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருச்சு. ஸோ இது வெற்றிமாறனுக்கு வெற்றி படம் கிடையாது, தோல்வி படம் அப்படின்னு தான் சோசியல் மீடியாவில் அவருடைய ஹேட்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த படத்தை வாழ்த்தி பாராட்டிய திருமுருகன் காந்தி என்ன பண்ணிக்காருன்னா, ஏப்பா விடுதலை 2ன்னு ஒரு படம் வந்திருக்கு, அந்த படத்தை பற்றி யாருமே பாராட்ட மாட்டீங்களா அப்படின்னு தமிழ் சினிமாவில் இருக்க முன்னணி ஹீரோக்கள், இயக்குநர்கள், தயாரிப்புகள் எல்லாத்தையும் வெளுத்து வாங்கியிருக்காரு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு ஹீரோ படம் வந்தால் பயங்கரமாக வந்து கொண்டாடுறீங்க, ஆனால் சமூக பொருளாதாரம், மனிதர்களோட ஏற்றத்தாழ்வு, இதை பற்றியெல்லாம் ஒருத்தர் வந்து அருமையாக பதிவு செஞ்சுருக்காரு. அதுவும் கம்யூனிச வரலாற்றை வந்து இப்படி வந்து பதிவு செஞ்சுருக்காரு இந்த காலத்தில் தைரியமாக, அதை பாராட்ட மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி கடும் கண்டனம் தெரிவிச்சுக்காரு. இப்போது இதை வந்து ஷேர் பண்ண நம்ம மோகன்ஜி என்ன சொல்லிக்காருன்னா, இங்கே பாருங்கள், உங்கள் ஆட்டமெல்லாம் இனிமேல் முடிவுக்கு வரப்போகுது, வந்துக்கிட்டு இருக்கு, மக்கள் தெளிவு பெற்றுட்டு வராங்க. ஸோ இது கூட உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிக்காரு. இது உங்களுக்கு கூட சொல்ல, இது கூட புரியலையா உனக்கு அப்படின்னு திருமுருகன் காந்தியை ஒருமையில் திட்டியிருக்கிறார் நம்ம மோகன்ஜி. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மோகன்ஜியோட கருத்து சரியாக இருந்தாலும் அவர் இப்படி ஒருமையில் பேசலாமா? திருமுருகன் காந்தி பற்றி அவர் விடுதலை 2 படத்தை யாரோ பாராட்டலன்னு சொன்ன அந்த மனக்குமுறலை எப்படி பார்க்குறீங்க? கமெண்டில் சொல்லுங்கள்.